என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய ஏகாதசியினுடைய வெற்றி விடியலில், அதிலும் சுதந்திரமாக உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதற்காக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இந்த வராகி நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை காக்க வைக்காமல் தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற ஒரே நம்பிக்கையில் இப்பொழுது இந்த தாயானவள் என்னை காக்க வைக்காமல் நீ தொட்டு உள்ளே அழைத்து விட்டாய். இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட இந்த வராகி உனக்கான நல்ல விஷயங்களை இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கிடைத்த சுதந்திரத்தை எப்பொழுதுமே தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது. சுதந்திரம் என்பது தான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சுதந்திரமாக செய்வது மட்டும் கிடையாது. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அதனால் வந்துவிடக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து விடக்கூடாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கான அத்தனை உரிமைகளும் இங்கு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு யார் மனதையும் காயப்படுத்தும் அதிகாரம் இங்கு உனக்கு இல்லை என்பதனை தெரிந்து கொண்டு யாருக்கும் ஒரு பொழுதும் அடிமையாக வாழாமல் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தாலே போதும். எப்பொழுதும் இந்த சுதந்திரம் உன்னோடு நிலைத்து நிற்கும். என் பிள்ளையே, ஒரு தனி மனிதன் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அடிமையாக வாழ்கிறான் என்றால் இன்னுமே இங்கு சுதந்திரம் இல்லை என்றுதான் அர்த்தம். இதுவெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்து விடாமல், அடுத்தவர்களை கட்டுப்படுத்தாமல், யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்யாமல், துரோகம் செய்வதை எல்லாம் விடுத்து அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளுக்கு ஒரு நாளும் இடையூறு விளைவிக்காமல் இருந்து விட்டாலே போதும், உனக்கு சந்தோஷம் வந்துவிடும். என் பிள்ளையே, உன்னை முதலில் நீ நம்ப வேண்டும். நீ உன்னை நம்பிவிட்டாயானால் உலகில் நீ வெற்றியோடு நடமாடத் தொடங்கிவிட்டாய். இந்த வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராகிவிட்டாய் என்று அர்த்தம். உன்னை நம்பினால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எல்லோருமே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட துடிக்கின்றார்கள் என்பதற்காக நீயும் வாழ நினைக்காதே. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். உனக்கு நீ நல்லவனாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. மற்றவருக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அது உன்னுடைய குற்றம் கிடையாது. கண்ணில் பிழை என்றால் பிம்பமும் பிழையாகத்தான் அவர்களுக்கு தெரியும். அது பார்க்கப்படுபவனினுடைய பிழை கிடையாது. அது பார்ப்பவனினுடைய பிழை என்பதனை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை முதலில் மனதிற்குள் வைக்காதே. சரி என்றும் தவறென்றும் உன் மனசாட்சி உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை மட்டும் சரியாக பின்பற்றி கொண்டு என் பிள்ளை நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. யாருக்கும் உன்னை நிரூபிக்க இங்கு உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே. உறவுகளை எல்லாம் நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். போலியான உலகம் அல்லவா, எப்பொழுதும் எந்த நேரத்தில் யார் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. அதனால் எந்த நேரத்திலும் என் பிள்ளை இவர்களிடத்தில் இருந்து விலகுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். விலகிவிட்டோம் என்பதற்காக ஒரு நாளும் கண்ணீர் சிந்தி அழுது புலம்பக்கூடாது. விடாமுயற்சி என்கின்ற ஒற்றை நூல் உன்னிடத்தில் சரியாக இருந்து விட்டால் வெற்றி என்கின்ற பட்டம் உன் வசமாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி நீ அன்பு காட்ட வேண்டும். முட்டாள்களுக்கு தெரிந்து விடட்டும், நாம் இவர்களையா வெறுத்தோம், இப்பேற்பட்ட ஒரு அன்பையா வெறுத்தோம் என்று சொல்லி ஒரு நாள் நிச்சயமாக மனம் வருந்துவார்கள்.
அந்த அளவிற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். என் பிள்ளையே, தன்னை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திகள். தங்களின் தேவைக்காக தன் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பிறகு கழுத்தையும் நெரிப்பார்கள். இதுதான் இன்றைய உலகம். இதற்கு ஏற்றது போல என் பிள்ளை உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். யாரும் உன்னை இங்கு கட்டுப்படுத்த முடியாது என்பதனை புரிந்து கொள். யார் உன்னை அடக்கி ஆள நினைத்தாலும் அங்கே என் பிள்ளை நீ அடங்காமல், நீ செய்வது சரி எனும் பொழுது யாருக்கும் அடிபணியாமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. எந்த நேரத்திலும் நீ நிழலுக்காக ஒரு மரத்தை தேடி நிச்சயமாக செல்லலாம் என் பிள்ளையே. அதனால் மரங்களை அதிகமாக நட்டு வைக்க பழகு. இனிமேல் உனக்கு இருக்கின்ற, உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இருக்கின்ற மிக பெரிய நன்மையும் நல்ல நண்பனுமாக இருக்கக்கூடியது இந்த மரங்கள் மட்டும்தான். என் பிள்ளையே, இதை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையுமே தெளிவாக செய்ய வேண்டும். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து இரத்தம் சிந்துவதே மேல் என்று சொல்வது போலத்தான் உன் லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டே இரு. ஓர் மூலையில் அப்படியே முடங்கி கிடந்து விடாதே. பொதுவாக வெற்றி என்பது என்ன தெரியுமா? மற்றவர்கள் உன்னை கைவிட்ட பிறகும் அயராமல் தொடர்வதனாலே தான் உனக்கு அது கிடைக்கும் என்பதுதான் உண்மையான வெற்றி. அனைவரின் ஒத்துழைப்போடும் அனைவரின் உதவியோடும் பெறுவதற்கு பெயர் உண்மையான வெற்றி கிடையாது. தனித்து நின்று நீ சரியாக உனக்கான வெற்றியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, விதி என்பது உனக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது. உன்னுடைய விதியை நீ உருவாக்க தவறும் பொழுது அது தலைவிதியாக மாறிவிடுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்காதே. நின்று யோசித்துவிட்டு அதன் பிறகு புறப்படு. ஓடுவதற்காக அல்ல, அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக. மனதைரியத்தோடு நீ எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்றால் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் திருத்திக் கொள்ளவோ யாரும் இங்கு தயாராக இருப்பது கிடையாது. அப்படி அவர்களை திருத்தவும் திருத்திக் கொள்ளவும் இங்கு யாரும் விடைத்தாலும் வினாத்தாலும் இல்லை என்பதனை புரிந்து கொள். உனக்கு பிடித்ததை செய்து பின் விளைவுகளை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் அதை நிச்சயமாக நீ செய்யலாம். பின் விளைவுகள் என்ன வந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீ சொல்வாயானால் செய்வதற்கு முன்பாக பல முறை நீ யோசிக்கத்தான் வேண்டும். என் பிள்ளையே, அறிவாளிகள் வாழ்க்கையில் தோற்று போயிருப்பார்கள். திறமையுள்ளவர்கள் தோற்று போயிருப்பார்கள். பணக்காரர்கள் தோற்று போயிருப்பார்கள். மிகவும் ஏழையானவன் தோற்று போயிருப்பான். ஆனால் விடாமுயற்சி உள்ளவன் மட்டும் வெற்றி பெற்றிருப்பான். என் பிள்ளையே, அந்த விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னுடைய விடாமுயற்சி உன்னுடைய உழைப்பும் இன்று எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு சுதந்திரத்தை உன் கைகளில் கொடுக்கும். உனக்கான வெற்றி விடியலை உன் கைகளில் தரும். நீ நினைத்தது போல யாருக்கும் அடிமையாக வாழாமல் நீ நினைத்ததை நல்லபடியாக சாதித்து காட்டுவாய். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகி கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஏகாதசியின் வெற்றி விடியலில் பெருமாளை வணங்கி இன்று உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ நிறைவேற்றிக்கொள். என் பிள்ளைக்கு இன்று இந்த வராகி தந்திருக்கின்ற இந்த வெற்றி செய்தி நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நிலைப்படுத்தும்.
உன்னை யார் துணையும் இன்றி தனித்து இயங்கச் செய்யும். அது ஒன்றே உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.